வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதல்வரோட பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வாசலில் நிப்பாட்டின டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கோவத்தோட பெல்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் அவர்களை திட்டிட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வீடியோ வைரலாக போயிட்டே இருக்குது. நம்மளுக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, ஏன் இறக்கி விட்றவர் ஓபிஎஸ் ஏறுவார்ல, வீட்டு வாசலில் ஏறுவார்ல, ஏறும்போதே சொல்லியிருப்பார்ல ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லியிருப்பார். அங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு போகிறவர் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நம்ம ஆசை தம்பி அவர்கள் அங்கே தான் இருந்தார் வழக்கறிஞர், அவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்ட போது, தம்பி நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நேரில் வந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் தான் நம்ம நேரில் போய் சந்தித்தோம். அதுக்குள்ளேயே டிரைவர் அவர்களும் உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அண்ணே என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவர் வாயிலே தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. தம்பி வணக்கம். என்னண்ணே நடந்துச்சு அங்கே, உண்மை என்ன நடந்த உண்மை என்ன? இதே டிரைவர் எங்கள் ஐயாவுடைய கார் டிரைவர். ஏற்கனவே ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்ச போதும் அவர் தான் வந்தார். அதுக்கப்புறம் நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் உட்லண்ட்ஸ் ஹோட்டலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் புடைய சொல்ல தான் ஐயா அண்ணா அறிவாலயத்துக்கு போனார். போகும்போது சிஎம் வர்ற டைமாக இருந்தனால அதிக போலீஸ் பந்தோபஸ்து அங்கே இருந்துச்சு. அந்த பந்தோபஸ்தில் ஐயா வண்டி உள்ளே வந்துருச்சு. அவங்களுக்கு பின்னாடி வந்த ஐயாவுக்கான பிஏக்கள் மற்ற ஆளுகள்லாம் வர முடியாத சூழ்நிலையில் நின்றுச்சு. அப்புறம் பின்னாடி வந்த வண்டியில் தான் புக்கே மற்ற எல்லாம் இருந்துச்சு. இங்கே இந்த காரில் எல்லாருமே நிர்வாகிகள் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டார். பிஎஸ்ஓ மற்ற எல்லாமே அடுத்த காரில் வந்ததுனால புக்கே எங்கே போது வண்டி இறங்கி பார்க்கும்போது வண்டி பின்னாடி உள்ள வண்டி வரல. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஐயா விட்டு வண்டின்னு சொல்லி திருப்பி அடுத்து விட்டுட்டாங்க. அவர் இறங்கி பார்த்தது தான், அது மாதிரி ஐயாவும் பின்னாடி வண்டி வருதான்னு சொல்லி இறங்கி பார்த்தது தான். இதை கீழ்த்தரமாக சில விரும்பிகள் இந்த வீடியோவை அது என்னமோ கோவத்தில் போகிற மாதிரி போட வச்சு இன்றைக்கி வரை அவர் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கிறத மறந்துக்கிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை எழுப்புறாங்க. அவ்வளோதான். அப்படி விட்டுட்டு போகிறவராக இருந்திருந்தால் இணைஞ்சப்போவே அவர் விளையிருக்கலாமே. இணைஞ்சப்போவும் அண்ணா அறிவாலயத்துக்கு அவர் தானே வண்டி ஓட்டினார், இப்போவும் அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. அதெல்லாம் சும்மா சர்ச்சையாக எதிராக சாக்கு ஓபிஎஸ் பேரை களங்கப்படுத்தணும்னு சொல்லி சும்மா ஏதாவது பித்தலாட்டம் பண்ணுறவங்க இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்காரு. முதல்ல கூட இருக்கும்போது நாங்கள் இணைன்னு சொல்லும்போது எங்களை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய ஐயா வேட்டி கட்டாமல் கொடி கட்டாமல் கிட்டத்தட்ட அவரும் லாஸ்ட் எண்டு வரை முதல் நாள் வரை இணைன்னு சொன்னார். அதுக்கு அப்புறமும் இவர் போய் அடுத்த கட்ட முடிவு எடுத்து திராவிட முன்னேற்ற இணைஞ்சதுக்கப்புறம் போய் சட்டமன்றத்தில் போய் இவர் பதவி நீக்கணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ய மக்கள் மத்தியில் எங்கள் ஐயாவுக்கு அனுதாபால கூடிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத அவங்களுடைய என்ன செய்ய போகிறோம் பண்ணுறத பண்ணி ஓட்டு வாங்கி 1-2 சீட்டு வர்றதையும் இந்த அதிமுக ஐடிவி மொத்தத்தில் 234 காலி பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு.